வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில் முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. பிஜிடிஆர்பி 2025 நடக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் என்னவா இருக்கும்? டெட் தேர்வுடைய பாஸ் மதிப்பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 75 ஆக்க முடிவு செஞ்சுருக்காங்க. இதை பற்றியும் பள்ளி கல்வித்துறையில் அடுத்தடுத்து பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நியமனமும் 2013 டெட் பேட்சுக்கு பாஸ் அறிவிப்பும் போஸ்டிங் அறிவிப்பும் எப்போ போட போகிறாங்க, இது குறித்து முக்கியமான அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. +2 துணைத் தேர்வு மறுகூட்டல் முடிவுகள் எல்லாமே இன்று வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ +2 உடைய துணைத் தேர்வு மறுகூட்டல் மதிப்பெண்கள் வந்து புதன்கிழமையாகிய இன்று வெளியிடப்படும். தமிழகத்தில் +2 வகுப்புக்கான துணைத் தேர்வு நடந்த ஜூன் ஜூலையில் நடைபெற்றது. அதோடைய மறுகூட்டலும் இப்போ வந்து வெளியிட போகிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி ஆங்கில வழி வகுப்புகளுக்கு குறைந்தபட்சம் 15 மாணவர்கள் அவசியம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு 15 ஒரு இங்கிலீஷ் மீடியம் நடத்தணும் அப்படின்னா 15 மாணவர்கள் இல்லை அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் கிடையாது. ஓகேங்களா? தமிழக அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி பிரிவுகள் குறைந்தபட்சம் 15 மாணவர்கள் இருக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை வலியுறுத்தியது. தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்கள் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கை, இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஆண்டுதோறும் மாணவர் எண்ணிக்கைக்கேற்ப பணியிடங்கள் நிர்ணயம் செய்யப்படுகின்றன. அதன்படி நிகழ்கல்வி ஆண்டில் ஆசிரியர் பணியிடங்களை நிர்ணயம் செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டது. இதையடுத்து கடந்த ஆகஸ்ட் 1 மாணவர் எண்ணிக்கை அடிப்படையில் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணியாளர் நிர்ணயம் மேற்கொள்ளப்பட்டது. 25 மாணவர்கள் இருந்தால், அதாவது 1 முதல் 5 வகுப்புக்கு 60 மாணவர்களுக்கு 2 ஆசிரியர்களும், 61 முதல் 90 வரை 3 ஆசிரியர்களும், 91 120 வரை 4 ஆசிரியர்களும், 121 200 வரை 5 ஆசிரியர்களும் இருக்க வேண்டும். இதே போன்று ஒவ்வொரு 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் கூடுதலாக அனுமதிக்க வேண்டும். இது தவிர 6 முதல் 8 வகுப்பு வரை குறைந்தபட்சம் 3 பணியிடங்களை வழங்க வேண்டும். ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் இருப்பின் ஒரு பிரிவாக கணக்கில் கொண்டு ஒரு ஆசிரியர் நிர்ணயம் செய்ய வேண்டும். மாணவர் எண்ணிக்கை 50க்கும் அதிகமாக இருந்தால் குறிப்பிட்ட அந்த வகுப்பை 2 பிரிவுகளாக பிரித்துவிட வேண்டும். அதே போல 6 முதல் 10 வகுப்பு வரை 150க்கும் குறைவாக மாணவர்கள் எண்ணிக்கை இருப்பின் 6 ஆசிரியர்கள் ஒரு பாடத்திற்கு ஒருவர் வீதம் அனுமதிக்கப்பட வேண்டும். மேலும் 9, 10 வகுப்பில் தலா 40 மாணவர் இருப்பின் 1க்கு 40. ஸோ அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் மாணவர் எண்ணிக்கை 60க்கும் அதிகமாக இருந்தால் அந்த வகுப்பு மாவை 2 பிரிவுகளாக பிரிக்க வேண்டும். பாடவேளை குறைவாக உள்ள ஆசிரியர்களை கீழ் வகுப்புக்கு இறக்கம் செய்யாமல் அருகில் உள்ள பள்ளிக்கு மாற்று பணியில் அனுப்பலாம். எண்ணிக்கை குறைந்தால் ஆங்கில வகை பிரிவுகளில் ஒவ்வொரு வகுப்பிலும் குறைந்தபட்சம் 15 மாணவர்கள் இருக்க வேண்டும். எண்ணிக்கை 15க்கும் குறைவாக இருந்தால் அந்த மாணவர்கள் அருகே உள்ள வேறு பள்ளியில் பிரிவில் சேர்க்கப்பட வேண்டும். இதற்கான வழிமுறைகளை பின்பற்றி மாணவர்கள் எண்ணிக்கைக்கு அடிப்படையில் ஆசிரியர் நியமனம் செய்யப்பட்டுள்ளது. விவரங்களை அவகாசத்துக்குள் இயக்குநரகத்துக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றத தற்சமயம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ குறைந்தபட்ச எண்ணிக்கை இல்லை எனில் அரசு பள்ளிகளில் இருக்கிற மாணவர்கள் வேறு பள்ளிக்கு மாற்றம் செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை தான் இவங்களை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இதுதாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் நிகழ்ந்திருக்க சில முக்கியமான தகவல்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ற குறிப்பிட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஆசிரியர் பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி. ஸோ 15,000 ஆசிரியர்கள் பிஜிடிஆர்பியில் அதிக அளவு எடுக்க வர போகிறாங்க. அடுத்து டெட் தேர்வுடைய தேர்ச்சி விகிதம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப மற்ற மாநிலங்கள் போல 75 எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பு விரைவில் வர இருக்கு. இதற்குண்டான அப்டேட்டையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் நமக்கு அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த பிடி மற்றும் பிஆர்டியுடைய இந்த பணி நியமனங்கள் ஏன் அப்படியே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இறுதி கட்டத்தில் இருக்கிறதுனால இந்த அமைச்சு பணி இந்த 2% வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சு பணியோடைய இறுதி தீர்ப்பு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சு பணியோடைய இறுதி தீர்ப்பு வெளியான பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிடி மற்றும் பிஆர்டியுடைய பணி நியமனங்கள் தொடர்ந்து நடைபெறும். ஆல்ரெடி 151 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமனங்களும் வழங்கிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் 2013 டெட்டு
பாஸ் பண்ணவங்களுடைய போஸ்டிங். ஸோ கிட்டத்தட்ட முதுகலை பட்டதாரி ஆசிரியர் எப்படி இருக்காங்களோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு 2013 வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் எல்லாமே பாதி போட்டுட்டு நிறுத்திட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போஸ்டிங் போடுங்க, ஏன்னா அந்த ஆண்டு தான் அந்த டெட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தீங்க. டெட் பாஸ் பண்ணவங்களுக்கும் அப்போ வந்து நீங்கள் போஸ்டிங் போட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு அது வந்து கோர்ட்டில் கேஸ் எல்லாமே போயிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் தேர்தல் வாக்குறுதிகளே குறிப்பிட்டாரு. 2013 பேட்சுக்கு நாங்கள் போஸ்டிங் போடுவோம். அதே மாதிரி பகுதி நேர ஆசிரியர்களை நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம். அது எல்லாமே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி தேர்தல் இறுதி கட்டத்தில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு டிசம்பருக்குள்ளார இது எல்லாமே நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் அடுத்தடுத்த தேர்வுகள் எல்லாமே வர இருக்கு. புதிய வேக்கன்சிஸ் அறிவிப்புகளும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.